இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒருவர் ஆலோசனை சொன்னால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சொல்ல போகிறீங்க? உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கும். உங்கள் ஒவ்வொருத்தருடைய விருப்பமும் அதுதான். சந்தோஷத்துக்காக தான் நாம் நிறைய வேலைகளை செய்கிறோம். அந்த ஆலோசனை தேவன்கிட்ட இருந்து வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு தேவன் அதற்கான வார்த்தையை தான் உங்களுக்கு அனுப்புகிறாரு. அதிகாலையிலேயே தேவனை தேடுகிற இருதயமும் பழக்கமும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. அதிகாலையில் மனிதர்களோடு நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி தேவனோடு பேசி அவரை ஆராதிக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த நாளுக்குரிய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை அந்த நாளை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருது. ஆகவே அந்த நாளில் பிசாசு உங்களை வீழ்த்த எண்ணி வச்சிருக்கிற அத்தனை சதி திட்டங்களும் வீணாகி போகிறது. அப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்? மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கான திட்டம் பிசாசானவன் மட்டும்தான் போடுவான். அவனுடைய திட்டத்தை பழிக்க விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மாத்திரம்தான் இருப்பீங்க. அதற்கான ஒரே ஆயுதம் அதிகாலையில் தேவனை தேடுகிறது மாத்திரம்தான். அதனால் இந்த நாட்களில் அதிகாலையில் கடமைக்கு ஜெபிக்கிறவர்களும் ஜெபிக்கவே செய்யாதவர்களும் பெருகி இருக்கிறாங்க. இன்னும் பலருக்கு அதிகாலை தூக்கம் ரொம்ப சுகமாக இருக்குது. சிலருக்கு காலையில் மாத்திரம் எழும்ப முடியாத பலவீனம் இருக்கும். நாளை முதல் அதிகாலையில் தேவனை நோக்கி பார்க்க, ஆராதிக்க, பேச ஆரம்பியுங்க. வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறப்பா இந்த பிள்ளைகள் நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை நம்பிப்பா இந்த ஜெபத்தை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேதத்தில் பார்க்குறோம், உண்மை நம்பி வந்திருந்த ஒருத்தரை கூட நீங்கள் வெறுமையாய் திருப்ப அனுப்பலை ஏசப்பா. எல்லாருக்கும் நன்மை செஞ்சீங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அதிசயங்கள் செஞ்சீங்கப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அப்பா கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக அப்பா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார்னு நம்பி ஜெபம் பண்ணுறாங்க ஏசப்பா. அமேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. உண்மை ஆராதிச்சிட்ருக்குறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறோமாப்பா. நன்றியப்பா. அமேன். இந்த பிள்ளைகளின் அப்பா வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட நன்மைகளை பெறாமல் இருக்கக்கூடாதுப்பா. அத்தனை பேரையும் நீங்கள் இன்றைக்கு திருப்தியாக்க போகிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுப்பிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்கள் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா எனக்கு தேவன் நன்மை செய்வாராங்கிற சந்தேகத்தோடு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளின் இருதயத்தில் 100% இப்பொழுது விசுவாசம் வரணும்ப்பா. இன்றைக்கு நிச்சயமாக என் தேவன் எனக்கு செய்வாருங்கிறது இந்த பிள்ளைகள் இருதயத்தில் நம்பணும்ப்பா. உணர்வுடைய இருதயத்தை இப்பொழுது கொடுங்கப்பா. அமேன். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏசப்பா. அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருந்தால் கூட பரவாயில்லப்பா.
ஆனால் நீங்கள் கிரியை செய்யத்தக்கதான விசுவாசம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்குள் அப்பா வரணும் ஏசப்பா. இருதயத்தில் இப்பொழுது உண்டு பண்ணுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகுதியே இல்லாத அப்பா எங்களுக்கு கிருபையாய் உதவுறீங்க ஏசப்பா, தகுதிப்படுத்துறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்தத்தினால் அப்பா நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு நாளும் எங்களுக்கு நன்மைகள் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனால் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தேவைகள் அத்தனையும் சந்தித்து நிறைவாய் தங்க பண்ணுகிறீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை சத்ருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கிறோம் ஏசப்பா. ஒரு வழியாக வந்த அவன் 7 வழியாய் ஓடி போவானாகப்பா. ஆமென் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக தீட்டப்படுகிற ஒவ்வொரு சதி திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போவதாகப்பா. ஆமென். இவர்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் மேல் எழும்பாதபடிக்கு அப்பா உம்முடைய கரம் அதை அமர பண்ணட்டும் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு நன்மையால் நிரப்புங்க ஏசப்பா. அவங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வழியை இன்னைக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீங்க ஏசப்பா. அதிகாலையில் உம்மை தேடுகிற கிருபையை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் அப்பா சோம்பேறித்தனங்கள்லேருந்தும் எங்களை விடுதலை பண்ணி அதிகாலையில் அப்பா உம்மை தேடி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட அதிகாலையில் எங்களுடைய இருதயம் அப்பா உம்மை நோக்கி வாஞ்சிக்கணும் ஏசப்பா. ஆசையா கடமையா இல்லை ஏசப்பா, ஆசையா என் தேவனை என் அப்பாவை என் இயேசுவை நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அப்பா இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலைகளையும் அதிகாலையில் எழுந்து உம்முடைய சமூகத்துக்கு வரணும் ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிரசன்னத்தால் சூழ்ந்து கொள்ளப்படணும்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருதயம் மாற்றப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவ சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.